ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம டேக்கு கூட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கடா. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு சேனல்லையும் போய்ட்டு பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்கள். ஏன்னா அதில் கிட்டத்தட்ட 177 வீடியோ கிட்ட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய டேக்குக்கு தான் நிறைய இருக்கும். அதுலேயும் டாப் டேவும் இருக்குது, டாப் ஜங்குக்கும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அதையும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போது இந்த நியூ வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிமினை தாண்டா காட்டுறாங்க. அவர் இருக்கிற இடமும் பார்க்குறதுக்கு ரொம்பவும் பெரிய மேன்ஷன் மாதிரி இருக்குது. அதில் அந்த அழகான மார்னிங்கில் கிச்சனில் நின்றுட்டு அப்படியே அழகாக பால் ஆற்றிட்டுருக்காரு. ஒரு குட்டி டம்ளரில் அழகாக பால் அப்படியே ஊற்றிக்கிட்டு அப்படியே மேலே ரூமுக்கு நடந்து போக, அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. ரொம்பவும் அமைதியாக இருக்குது. நம்ம ஜிமின் தான் உள்ளே என்ட்ராகும் போதே, டேய் டேய் கிம் ஜாங், எங்கே இருக்கா? வெளியே வந்துரு, நேற்று மாரி பயமுறுத்தாத, அங்கிள் பாவம் இல்லை, வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குழந்தைகிட்ட பேசிகிட்டே போனால் எப்படி இருக்கும், அதே மாதிரி பேசிவிட்டு அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. அங்கே அவர் பேசின வரைக்கும் எந்த விதமான ரிப்ளைஸும் வரவே இல்லை. இவன் எங்கே தான் போனான் அப்படின்ற மாதிரி அப்படியே குழம்பி போய் நம்ம ஜிமின் நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே பெட்டில் இருந்து ஒரு குட்டி பையன் டக்குன்னு எழுந்திரிச்சு பெட்ஷீட் எல்லாம் அப்படி தூக்கி போட்டு, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு கிம் ஜாங் சொல்லாத, நான் வெறும் ஜாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், டேய் ஏன்டா, அதுவும் உன்னுடைய நேம் தானே? அது ஏன் நேம் இல்லை. அப்புறம் யார் நேமு? அது பப்பா நேம். எனக்கு பப்பா வேண்டாம். பப்பா வேண்டாமா? ஏன் பப்பா வேண்டாம்? எனக்கு பப்பா வேண்டாம். ஏன்? எனக்கு தெரியாது, வேண்டாம். தெரியாது, வேண்டாம். குழந்தைன்னு ப்ரூவ் பண்ணுற. சரிந்தா பாலை குடி. எனக்கு பாலும் வேண்டாம். ஏன் அடம் பிடிக்கிறேன் நீ? என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? ஜிம்னா, உனக்கு ஒன்று தெரியுமா? என்கிட்ட அப்பா பேசி 4 days ஆக போகுது. சரி சரியா, எனக்கு பப்பாவும் இல்லை, அப்பாவும் பேச மாட்டேங்கிறாரு. ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. எனக்கு இருக்கவே பிடிக்கல தெரியுமா? டேய் அப்போல்லாம் சொல்லக்கூடாது. நான் எதுக்கு இருக்கேன்? எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜிமினா. அச்சோ, அதான் நான் இருக்கேன்ல. சரி விட, நம்ம ஜாலியாக விளையாடலாம். எனக்கு வேண்டாம், நான் விளையாடல. அப்புறம் நான் வேலையை பார்க்க போகிறேன், நீ போ. ஓ சார், இப்போ அப்படியே 4 கம்பெனிக்கு சிஇஓ ஆகிட்டீங்க, வேலையை பார்க்க போகிறீங்கல்ல? ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த குட்டி பையன் அப்படியே லைட்டாக அழ ஸ்டார்ட் ஆக, நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுதுடா. அவருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை ஹர்ட் பண்ணாமல் அவனை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அவர் பார்ப்பார். இப்போ கையில் வச்சுருந்த அந்த கிளாஸ் எடுத்து அங்கே இருக்கிற ஒரு நைட் ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு நம்ம ஜிமின் தான் அந்த குட்டி பையனுடைய ஃபேஸை அழகாக க்யூட்டாக கப் பண்ணிவிட்டு, எதுக்கு நீ அழுற? என்னையா பாப்பா பார்க்க வரலாம்? அது பாப்பாவுக்கு வேலை இருக்கலாம்ல. அதுக்குன்னு நான் இது வரைக்கும் பாப்பா ஒரு தடவை கூட பார்த்ததில்ல. ஸ்கூலில் எல்லா பசங்களுக்கும் பாப்பா அப்பா எல்லாருமே உண்டு தெரியுமா, வந்து ஜாலியாக கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் நான் மட்டும்தான் தனியாக இருப்பேன். நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போவ. எங்கள் அப்பாவுக்கு என்னை வந்து கூப்பிட்டு போக கூட நேரம் இல்லைல்ல. அப்படி கிடையாதுடா, அப்படிதான் ஜிம்னா. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. நான் பாப்பா தான், ஆனால் அதுக்குன்னு எதுவுமே தெரியாமலாம் இருக்க மாட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும். என்ன அப்பாவுக்கும் பிடிக்காது, பாப்பாவுக்கும் பிடிக்காது. அப்படி கிடையாது கிம் ஜாங். இங்கே பாரு, எனக்கு கிம் ஜாங் கூப்பிடாதா, என்னை ஜாங் மட்டும் கூப்பிடு. ஏன்னா எங்கள் அப்பா தான் என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பேசிகிட்டு இருக்கா. இப்போது நம்ம ஜிமின் தான் கிம் ஜாங்கை பிடிச்சி, இங்கே பாரு, உனக்கு பாப்பாவை பார்க்கணுமா? இல்லை வேண்டாம். ஏன் வேண்டாம்? உனக்கு பாப்பா இருக்காங்கடா, இல்லாமல் இல்லை. எப்படியா?
ஆமாம், உனக்கு பப்பா இருக்காங்க. ஆனால் அவர் வேலையாக இருக்கனால தான் உன்னை பார்க்க வர மாட்டேங்கிறாரு. இல்லை ஜிமினா, நீ என்கிட்ட பொய் சொல்கிற. நான் பொய் சொல்லலை, ப்ராமிஸ். வேறு ஜிமின், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். பப்பா இருக்காங்க உனக்கு. உனக்கு அவங்கள பார்க்க ஆசையாக இருக்கா? ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. அவங்க கூட தூங்கணும், அவங்க கூட விளையாடணும். அவங்க சாப்பாடெலாம் ஊட்டி விடுவாங்கள்ல. ஏன்னா என் ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க சாப்பாடெலாம் ஊட்டி விடுவாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்கும் தெரியுமா? சரி சரி, நான் ஜிமினா உனக்கு பப்பாவை கூட்டிகிட்டு வரவா? பப்பாவை கூட்டிகிட்டு வருவியா? ஆமாம், பப்பாவா நான் கூட்டிகிட்டு வரேன். நீ பப்பாவை பார்த்துருக்கியா? ஏன் ஜிமினா நீ வேறு? நான் பப்பாவை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏக்கத்தோடையே இருக்கா. இப்போ உடனே அவன் தான் கிம்ஜாங் தான் அந்த கிளாஸில் இருந்து அப்படியே பால் எடுத்து குடிச்சிட்டு, இந்தா நீ இதை கொடுக்க தானே வந்த, நான் குடிச்சிட்டேன், நீ போ, நான் தூங்க போகிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே அவன் பாலை அந்த கிளாஸை குடிச்சிட்டு நம்ம ஜிமின்கிட்ட கொடுக்க, நம்ம ஜிமினும் அதை வாங்கிட்டு சரி இப்போதைக்கு இவனை தனியாக விடுவோம் அப்படின்ற மாதிரி ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாருடா. வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஜிமின் ஃபேஸே மாறுது, ஒரு மாதிரி கோவமாகறாரு அவர். இப்போ உடனே அதே வேகத்தில் கீழே படப்படன்னு இறங்கி போயிட்டு நம்ம யூங்கியை கூப்பிட்டு, யூங்கி கார் எடு அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம யூங்கியும் கார் எடுத்துடுறாரு. டிரைவிங்கில் நம்ம ஜிமினை பார்த்து, டேய் என்னாச்சுடா, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? காரை நேராக டே வீட்டு கூட. டேட்டியா? எதுக்குடா? இங்கே பாரு, அது எதுவும் கேள்வி கேட்காத. என்னால் இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது. அவனுடைய சுகத்துக்காக கிம்ஜாங் கவலைப்பட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு? என்ன ஆச்சுடா? ரொம்ப பண்ணுறான்டா ரொம்ப பண்ணுறான், எனக்கு அவன் பண்ணுறதே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கா. நம்ம யூங்கி அப்படியே காரை ஓரம் கட்டிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு காலைல அவனுக்கு பால் கொடுக்க தாண்டா ரூமுக்கு போனேன், பால் கூட குடிக்க மாட்டேன்னு சொன்னான். ஏன்னு கேட்டதுக்கு என்னென்னமோ சொல்கிறான். ஆனால் கடைசியில் அவன் வந்து நின்று தெரியுமா? பப்பா. ஏண்டா பப்பா இருந்தும் ஏன் அவன் இல்லாத மாதிரி? எனக்கு பிடிக்கலடா. எல்லாருக்குமே பேஷன் ப்ரொஃபஷன் எல்லாமே இருக்கும் தான், அதுக்கு நீ இப்படி குழந்தைய போயிட்டு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் டேவை திரும்பி கூப்பிட்டு வர போகிறேன். டேய், ஜங்குக்கை பற்றி உனக்கு தெரியும்ல, அவன் அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டான். கோவப்பட்டான்னா அது வேற எங்கேயாவது போய் முடியும். எனக்கு தெரியும்டா. ஆனால் இவங்க 2 பேர் சண்டையில் இப்படி கிம்ஜாங் கஷ்டப்படுறது தப்புடா, பாவம்டா. அவன் என்னடா தப்பு பண்ணான்? எனக்கே அவனை பார்த்தா பாவமாக இருக்குடா. ஏன்டா இவங்க 2 பேருக்கு இல்லை? டே, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஜங்குக்கிட்டேயே உட்காந்து பேச வேண்டிய விஷயம். அவங்க 2 பேரும் பேச மாட்டுறாங்க, அதனால தான் எப்படியாவது பேச வைக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஹெல்ப் பண்ணியுங்க ப்ளீஸ், கார் எடு, நேராக டே வீட்டுக்கு விடு அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியும் வந்து கார் எடுத்துட்டாரு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஜிமின் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாருன்றது அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஜிமின் சொல்கிறத செய்கிறத விட்டால் வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொன்ன மாதிரியே நேராக காரை வந்து நம்ம டேவுடைய வீட்டுக்கு விட்டுறாங்க. போயிட்டு நின்ன உடனே அந்த கார் பார்க்கிங்கில் கொண்டு போய் விட்டுட்டு இவங்க 2 பேரும் அப்படி நடந்து அவங்க ரீச் ஆன அந்த வீட்டுக்குள்ளே, அதாவது நம்ம டேவுடைய வீட்டுக்கு வாசலில் நின்றுட்டுருக்காங்கடா. இப்போ நம்ம ஜிமின் தான் காலிங் பெல் மேலே காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காரு. இப்போ ஒரு வழியாக நம்ம டே வந்து டோரை ஓப்பன் பண்ண, டே பார்க்குறதுக்கு அப்படியே ஃபுல் பிளாக்ல இருக்கார். ஃபுல் அப்படியே ஃபார்மல் ட்ரெஸ்ஸில், பிளாக் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் ஹேருன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக அழகாக கோம் பண்ணி அவ்வளோ டிப்டாப்பாக ரெடியாகி எங்கேயோ போகிற மாதிரி அப்படியே ரெடியாகி நிற்கிறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை பார்த்துட்டு, சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களோ? ஃபேமிலி இருந்தும் இல்லாத மாதிரி நடிச்சுட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து ஒரு கேள்வி கேட்க, இப்போ உடனே டே தான், ஜிமின் நீங்கள் என்ன பண்ணுற? ஓ, இதுதான் நீ கேட்குற கேள்வியா? நான் எதுக்கு வந்தேன்னு தெரியாதா? ஜிமின்,
முதல்ல தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவை அப்படியே தள்ளி விட்டுட்டு நம்ம ஜிம்மினும் இவங்கேயும் வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற கவுச்சில் போயிட்டு அப்படியே கோவமாக உட்காடுறாரு நம்ம ஜிமின் தான். இப்போ உடனே நம்ம டே அப்படியே ஒரு நிமிஷம் அங்கேயே நின்று யோசிச்சுட்டு இப்படிக்கா நம்ம ஜிம்மினுடைய சைடில் வந்து அப்படியே உட்காந்துட்டு நம்ம ஜிம்மினை பார்க்க இப்போ நம்ம ஜிமின் தான் கோவத்தில் நம்ம டேவ் அப்படியே பள்ளீர்னு ஒரு அரைகிறாரு. அவர் கண்ணத்தை பிடிச்சிட்ருக்கிற நேரம் நம்ம ஜிமின் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறாருடா. இப்போ நம்ம ஜிமின் தான், இங்கே பாருட்டே, நீ 1000 ரீசன் சொல்வ, எனக்கு அது எதுவுமே முன்னாடி வர மாட்டேங்குது கிம் ஜாங்கை பார்க்குறப்போ. நான் உங்ககிட்ட பல முறை எடுத்து சொல்லிட்டேன், நீ என்ன வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு திரும்பியும் அங்கே வா. என்னால் இதுக்கு மேலே முடியலடா, பாவண்டா அவன். ஜிமின் அது இல்லை, நீ எதுவுமே பேசாதட்டே, நீ சரியான கல் நெஞ்சக்காரன் தெரியுமா, செல்ஃபிஷ்டா நீனு, சரியான ஒரு செல்ஃபிஷ்ஷு. உன்னுடைய ஒரு பேஷனுக்காக அவனுடைய ஒர்க்காக ஒரு குழந்த தினம் ஒரு குழந்த தனிமையை அனுபவிச்சிட்ருக்குடா. அது வயசில் போயிட்டா குழந்தைங்களோட ஆடி பாடி விளையாட வேண்டிய வயசு, ஓகேவா? ஆனால் உங்களால் அதை கஷ்டப்பட்டுருக்கு. எதுக்கு இந்த ஒரு நிலைமை அவனுக்கு கொடுக்குறீங்க எனக்கு புரியல. ஜிமின் அது நான் உன்னை பேசாதன்னு சொன்னேன், நான் பேச வரதை முழுசாக கேளு. உனக்கு விஷயம் தெரியாதுடா. என்னடா விஷயம் தெரியாது? இங்கே பாருடே, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. தயவு செஞ்சு மரியாதை வீட்டுக்கு வர வேலையை பாரு. வீட்டுக்கு வானா ஜங்குக்கு எப்படிடா விடுவான்? ஜங்குக் எப்படி விடுவான்? டிவோர்ஸ் வாங்கும்போது உனக்கு தெரியலையாது? டிவோர்ஸ் வாங்கும்போது அந்த குழந்தை உனக்கு கண்ணுக்கு தெரிலல, பிஞ்சு குழந்தைய அவன்கிட்ட கொடுத்தியே. இது வரைக்கும் பெத்த கடமைக்காவது அவன் முகத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வந்திருக்கியா? நீ சொல்லு, வந்திருக்கியா? ஜிமின், உனக்கு நான் சொன்னால் புரியாதுடா. என்னடா புரியாது மயிறு? எதாக இருந்தாலும் சொல்லு, எதாக இருந்தாலும் நான் சால்வ் பண்ணுறதுக்கு இருக்குன்னு தானே சொல்கிறேன். சரிடா சொல்கிறேன். இங்கே பாரு, கிம் ஜாங் ஸ்கூலுக்கு போகும்போது அவனை காலையிலே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போவேன். ஆனால் ஜங்குக்கு காரை விட்டு இறங்கி அவனை கையில் தூக்கிட்டு போயிட்டு உள்ள கிளாஸ் ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு வருவான். ஏன் தெரியுமா? தப்பி தவறி கூட அவன் திரும்பி பார்த்துடக்கூடாது, திரும்பி பார்க்குற இடத்துல நான் இருக்கக்கூடாது. அவன் யோசிக்கிற ஒரு விஷயம். யார்? நம்ம ஜங்குக்கு, ஓகேவா? இன்னொன்று, ஈவினிங் டைமும் அட்லீஸ்ட் அவனை பிக்கப் பண்ணும்போது அவன் ஃபேஸை பார்க்கலான்னு நினைப்பேன். அப்பயும் ஜங்குக் விட மாட்டான். ஒன்று அவன் வந்துடுவான், இல்லைன்னா நீ வந்துடுவ. நீ வந்தனா அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்டா. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஜங்குக்கு வந்தானா ஒருன்னு ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அதே நீ வந்துன்னு வச்சுக்கோயேன், அவன் கொஞ்சமாவது சுற்றி முற்றி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வருவான் உன்கிட்ட. அது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஜங்குக் ஒரு வாட்டி அவனை வந்து கூப்பிட்டு போகிறப்போ அவன் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறான்டா. அவன் மயத்தை பிடுங்குறான். அவன் அந்த ஒரு வேலை மட்டும்தான் செய்கிறான். அது உனக்கு தெரியுமா? அதுவே என்னைக்காவது சாருக்கு எப்போ பையனை பார்க்கணுன்னு மூடு வருதோ அப்போ வருவான். இல்லை நான் கேட்குறேன், அது குழந்தையால பொம்மையாடா அவங்க 2 பேருக்கும்? நீங்கள் நினைக்கிற மாதிரி திருப்பி போட்டுக்கிறதுக்கு. எனக்கு கிம் ஜாங் ரொம்ப பிடிக்கும்டா. அவனை வந்து பார்த்துக்கணுன்னு ரொம்ப ஆசை. அவன் ஏன் பையன்டா, எனக்கு அவனை பார்த்துக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அது திரும்ப நடக்காதுடா. ஏன்னா நான் தான் எல்லாத்தையுமே வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன். இப்போ நானே எந்த மூஞ்சி வச்சுட்டு உள்ளே போவேன் சொல்லு? அப்போனா உனக்கு பாசம் இருக்குது, நேசம் இருக்குது, அந்த ஒரு ஏக்கமும் இருக்குது. ஈகோ தடுக்குதுல்ல ஜிமின்? அது சொல்லு, ஈகோ தானே? அவன் இறங்கி வரமாட்டானா, நான் தான் இறங்கி போகணுமான்னு? அப்படி தானே ஜிமின்? அப்படி இல்லை, நான் தான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு வந்தேன். எனக்கு நீயும் வேணாம், உன் பிள்ளையும் வேணான்ட்டு. நானா எப்படிடா திரும்பியும் போக முடியும்? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்கள் பாரு, நான் சீரியஸாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் இப்போ அப்படியே நம்ம டேவோடைய கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு, இங்கே பாருடா, நீ எதுவுமே பண்ண வேண்டாம். உனக்கு அங்கே இஷ்டம் இருக்குன்னா சொல்ல. நீ அந்த மேன்ஷனுக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு இஷ்டம் இருக்குது, நான் முழு மனசோடு உள்ளே வரேன், எனக்கு கிம் ஜாங்கை பார்த்துக்கிட்டா போதும், ஜங்குக்கை பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ட்டு பழைய டேவாங்க உள்ளவா.
நான் உனக்காக என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்டா. என்ன வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன். ப்ளீஸ்டா, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. எனக்காக கூட வேணாம், கிம் ஜாங்காக வாடா ப்ளீஸ்டா. பாவண்டா, அவன் பேரையே வெறுக்கிறான்டா. அந்தளவுக்கு நீ பண்ணிட்டடா அவனை. அவன் அந்த கிம்ன்ற அந்த ஒரு நேமை கேட்டாலும் வெறுக்கிறான். அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா நீ அவனை சின்ன வயசுலேருந்து பார்க்க வரல. அவனுக்கு நீ ஒருத்தன் இருக்கேன்றதே நான் இன்றைக்கி சொல்லி தான் அவனுக்கு தெரியுமா? என்ன பார்த்துருக்கானா? இல்லை, பார்த்ததில்ல. நீ காட்டினது கிடையாதா? என்ன போய் பண்ண சொல்கிற? அந்த பச்சை குழந்தைகிட்ட இதுதான் அவனுடைய பப்பா, எங்கேயாவது பார்த்தானா போய் அவனை போய் கட்டி பிடிச்சிக்கோன்னு சொல்கிறியா? குழந்தடா அது, பிஞ்சு, ஓகேவா? நீ நினைக்கிற மாதிரி பொம்மை கிடையாது. ஜிமின், நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அது புரியுது. ஆனால் நான் தப்பு பண்ணன்றது, நான் இப்போ நல்லா தானே இருக்கேன். சுயநலமாக யோசிக்காதட்டே. நீ நல்லா இருக்க, என் ஜங்கு கூட நல்லா இருக்கான். ஆனால் கிம் ஜாங் நல்லா இல்லை, புரியுதா? உன் பிள்ளைய பற்றி முதல்ல யோசி. புரியுதுடா, நீ என்கிட்ட சொல்லி ஒரு பிரோஜனமே இல்லை. அவனை எப்படியாவது பார்த்துக்கிறதுக்கு நீ வரணும் ப்ளீஸ்டா. சரியா, நான் வரேன். ஆனால் எப்படி வரணுன்றத நீ சொல்ல. என்னால் உள்ள ஜங்குக்கோடைய பெர்மிஷனோட நான் எப்படி வர்றது? அவனை என்னால் ஃபேஸ் பண்ண முடியாதுடா ஜங்குக்கா. அவன் அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டான். ஆனால் கோவப்பட்டான்னு பையன், அவன் என்னை கொல்றது கூட தயங்க மாட்டான்டா. அப்படிப்பட்ட பர்சன். அவன்கிட்ட நான் தான் எல்லாமே தப்பு பண்ணேன், நானே எல்லாத்தையுமே உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிடு, எனக்கு நீயும் வேணும், உன் பிள்ளைய வேணும் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி அப்போ என்ன மயத்துக்கு தூக்கி போட்டு போனேன்னு கேட்குறப்ப நான் என்னடா சொல்வேன்? நீ என்ன ரீசனுக்கு போனியோ அதை சொல்லு. எனக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட நம்மகிட்டே அப்படியே எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜிமினும் சரி நீ வரதுக்கு ரெடியாக இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இப்போ உடனே நம்மகிட்டேவும் அப்படியே பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு சரி நான் வரதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போது அப்படி அந்த இடத்துல ஒரு அமைதி அப்படியே பரவுது. நம்மகிட்டே ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்காரு, ஜிமின் ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்காரு, நம்ம யூங்கி ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்காரு. எப்படியாவது இவனை வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும், ஆனால் ஜங்குக்குடைய பெர்மிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மண்டை குழம்பு போயிட்டு உட்காந்து யோசிச்சுட்ருக்கா. இப்போ தான் நம்ம சொல்கிறாரு, டேய் நான் உள்ளே வர்றது இருக்கட்டும், அவனை எப்படியாவது நல்லா பார்த்துக்கணும், அதனால் உனக்கு வேலை இருக்கும், நீ அப்பப்போ போயிடுவான், அவன் கூட இருக்க முடியாது, அவனுக்கு ஏன்டா ஒரு பேபி சிட்டர் ரெடி பண்ணக்கூடாது, அவங்க நல்லா பார்த்துப்பாங்கல்ல. டேய் என்ன சொன்ன? பேபி சிட்டர் ரெடி பண்ணால் அவங்க 24 ஹவர்ஸும் கிம் ஜாங் கூட இருப்பாங்க, விளையாடுவாங்க, அவனுக்கு தனிமையாக இருக்க மாதிரி இருக்காது இல்லைடா? எக்ஸாக்ட்லி, கண்டிப்பாக அவனுக்கு ஒரு பேபி சிட்டர் தேவை. அந்த பேபி சிட்டரும் நீ தான், ஓகேவா? என்னது? இங்கே பாருட்டே, எனக்கு ஜங்குக்கு இப்போதைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ அவன் ஆல்ரெடி ஒர்க் ப்ரெஷரில் இருக்கான். ஸோ இந்த நேரத்தில் போயிட்டு உன்னை பற்றி பேசினா அவன் இன்னமும் டென்ஷன் தான் ஆகும். ஆனால் இந்த நேரத்தில் கிம் ஜாங்க்கு நீ தேவை. அதனால் ஜங்குக்கு தெரியாமல் நீ வீட்டுக்குள்ளே வரப்போகிற. ஜங்குக்கு தெரியாமலையா? டேய் நினச்சாலே எனக்கு அள்ளு கிளம்புது. வேண்டாண்டா, ஜங்குக்கு பற்றி எனக்கு நல்லா தெரியும். வேண்டாம், இது ரிஸ்க்குடா, வேண்டாண்டா. டேய் பயந்து ஒரு பிரயோஜனமே இல்லை, பிள்ளைக்காக ரிஸ்க் எடுக்கிறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஜங்குக்கா நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வரதுக்கு ரெடியா? ஆனால் வரதுக்கு ரெடியா இல்லையா? சரிடா வரேன். ஆனால் ஜங்குக்கு நீ வாய மூடு. உன்னை கூப்பிடுறப்ப கிளம்பி ரெடியாகி வர வேலையை மட்டும் பாரு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யூங்கியும் ஜிம்மினும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடா. நம்ம டேக்கா அவருங்க 2 பேரும் என்ன தான் பிளான் போடுறான்னு கூட கேட்ச் பண்ண முடியல, அப்படியே பிளாங்காக விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே வீட்டை விட்டு வெளியே போன உடனே நம்ம யூங்கியை பார்த்து, யூங்கி நேராக வண்டியை ஜங்கு கூடிய ஆஃபீஸ்க்கு விட
அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கயும் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாருடா. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளாட அவங்க போயிட்டு ரீச் ஆகிடா. அங்கே போனதுமே நம்ம ஜிமினும் யூங்கியும் அப்படியே காரை விட்டு இறங்கி நேராக அப்படியே கம்பெனிக்குள்ளே நடந்து போக, இவங்க உள்ளே போகும்போதே வந்து நம்ம ஜங்குக்குடைய கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்க அந்த கொலீக்ஸ் எல்லாருமே வந்து எழுந்திருச்சு இவங்க 2 பேருக்குமே விஷ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஜங்குக்கு, நம்ம யூங்கி, ஜிமின் 3 பேருமே ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்டா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜங்குடைய ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் கூட இவங்க 2 பேருமே. அதனால அங்கே நம்ம ஜங்குக்கு கொடுக்குற மரியாதை பாதிக்கு பாதி அப்படியே நம்ம யூங்கிக்கும் நம்ம ஜிமினுக்கும் கிடைக்கும். ஸோ எல்லாருமே எழுந்திருச்சு இவங்களுக்கு விஷ் பண்ணி அப்படியே வெல்கம் பண்ண, இப்போ நம்ம ஜிமினும் யூங்கி 2 பேருமே அப்படியே தலையெல்லாம் ஆடிட்டு அப்படியே நேராக நம்ம ஜங்குக்குடைய கேபின்குள்ளே என்ட்ராக, நம்ம ஜங்குக்கா நம்ம யூங்கியை பார்த்ததும், ஏய் என்னடா இங்கே வந்திருக்கீங்க, ஜிமின் நீயும் வா. என்ன ஜங்குக், ஒர்க் கொஞ்சம் ஓவரா? ஆமாண்டா, வழக்கம் போல் ஓவராக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. சரி, என்னாச்சு, எதுக்கு வந்தீங்க? இல்லைடா, ஒரு சின்ன பிரச்சனையா? என்னாச்சு? இல்லை, எனக்கும் யூங்கிக்கும் ஒர்க் டைட்டாக போயிட்டுருக்கு. ஸோ எங்கள் 2 பேருடைய ஒர்க்கை நம்ம ஜேஹோப் தான் பார்த்துட்ருக்கான். கிம்ஜாங்கை ஒழுங்காக பார்த்துக்க முடியல. அவனுக்கு பேபி சிட்டர் அரேஞ்ச் பண்ணலான் இருக்கோம். அதுக்கு உன்னுடைய பெர்மிஷன். எங்கே பாரு ஜிமின், எனக்கு இருக்கிற வேலையில் இந்த பேபி சிட்டர்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்க முடியாது, புரியுதா? பார்த்துக்க முடிஞ்சால் பார்த்துக்கோ, அவன்கிட்ட சொல்லு. வீட்டுக்குள்ளே இருனா வீட்டுக்குள்ளே இருப்பான். டே, அவன் ஒன்றும் 10-15 வயசு பையன் கிடையாதுடா, குழந்தடா, ஓகேவா? குழந்தைகிட்ட குழந்த மாதிரி நடந்துக்கிட்டால் தான் அது புரிஞ்சுக்கும். நம்ம ரகடாக பேசினாலும் அது புரிஞ்சுக்காதுடா. கொஞ்சமாவது யோசி. நீ கூட உன்னுடைய ஷெட்யூல்ஸ் எல்லாம் தள்ளி போட தேவையில்ல. நானும் இவங்க கூட டைம் எடுத்து ஒரு நல்ல பேபி சிட்டர் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். பட் உன்னுடைய பெர்மிஷனுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ப்ளீஸ்டா, அவன் பாவம், எனக்கும் ஷெட்யூல் டைட் ஆகுது, பார்த்துக்க முடியாதுடா, புரிஞ்சுக்கோ. சரி, இப்போ ஃபைனலாக என்ன சொல்கிறேன்? கிம்ஜாங்க்கு ஒரு பேபி சிட்டர் அரேஞ்ச் பண்ணலான் இருக்கோம், அவ்வளோதான். சரி, என்னம்மா பண்ணி தொலைங்க. சரிடா. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும். என்ன? கிம்ஜாங் கடந்த ஒரு 2 வாரமாக ரூம்குள்ளேயே இருக்கான். கொஞ்சமாவது ஒரு சேஞ்சுக்காக அவனை வெளியே கூட்டிகிட்டு போட்டுமா? எதுக்கு வெளியெல்லாம்? கண்டவனையும் பார்த்துட்டு போகிறதுக்கா? டே, குழந்தடா, எங்கள் கூட தானே இருக்க போகிறான், யாரை பார்த்துட்டா போகிறான்? ப்ளீஸா, யாரை பார்த்துட்டு போகிறான்? இவன் யாரையும் பார்க்க மாட்டான். வேறு யாராவது இவனை பார்த்தாங்கன்னா தூக்குவாங்க வந்து. அதனால தான். டே, நீ யாரை சொல்கிறேன்னு எனக்கு புரியுது. பட் அவனுடைய மென்டல் ஹெல்த்தை பார்க்கணும் இல்லைடா. குழந்தடா, அவன் குழந்தைல விளையாடாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தா வளர்ந்தாலும் அவனுக்கு அதே பிரச்சனை தாண்டா இருக்கும். ப்ளீஸ். சரி ஜிமன், நீ கூப்பிட்டு போகிறேன்னா கூப்பிட்டு போ. அண்ட் அந்த பேபி சிட்டரை கூடலாம் விடாத. டே, நான் தான் சொன்னேன்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. நீ உன் ஒர்க்கை பாரு, இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுரு, இதோட மறந்துடு. சொல்லப்போனால் நான் உன்னை பார்த்துக்கிறேன், ஓகேவா? நீ கிம்ஜாங்கை பற்றி யோசிக்கிறியா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன்டா, அவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான். அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்டாவது கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடு. அவன் உனக்காக வெயிட் பண்ணுவான், டெய்லி வெயிட் பண்ணுவான். ஆனால் நீ தான் வரமாட்ட. ப்ளீஸ், கொஞ்சம் முடிஞ்சால் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோ இவங்க அந்த இடத்த விட்டு போயிடா. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் நேராக அப்படியே மேன்ஷனுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா கிம்ஜாங்க அமைதியாக உட்காந்துட்டு அவனுடைய வேலைகளை பார்த்துட்ருக்கான், விளையாடுறான், தனியாக உட்காந்து எழுதுறான், கொஞ்ச நேரம் உட்காந்து வரைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கொஞ்சம் ஹாபீஸ் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கான். இப்போ நம்ம ஜிமின் வந்து நேராக நம்ம கிம்ஜாங்கோடைய ரூம்குள்ளே என்ட்ராக நம்ம கிம்ஜாங் பார்த்துட்டு, என்ன ஜிமின், இன்றைக்கி வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு போல். கிம்ஜாங், உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். உனக்கு அந்த சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? என்ன சொல்ல? டேய், இங்கே வாயேன். சொல்லு. இது டாப் சீக்ரெட்டு.
சீக்ரெட்டா? என்னது அது? கிம் ஜாங் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு ஜிமின் பெர்மிஷன் வாங்கிட்டேன். அப்பா கிட்ட இருந்தா? ஆமாம், அப்பா கிட்ட இருந்து கிம் ஜாங் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். ஐயோ, அப்போ ஜிமின் வா, நம்ம இன்றைக்கே போகலாம். இல்லை 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 இல்லை, நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நீ ஒரு சில வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கு. எனக்காக பார்ப்பியா ப்ளீஸ்? என்னது? இதை பண்ணாதான் நீ போக முடியும். என்ன சொல்ல? நான் உனக்கு ஒரு பேபி சிட்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆ, பேபி சிட்டரா? எனக்கு பேபி சிட்டர்லாம் வேண்டாம் ஜிமினா, ப்ளீஸ், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. பேபி சிட்டர்னால் உன்னை அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நான் உன் கூட ஒரு 24 ஹவர்ஸில் 2 டைம்ஸ் தான் உன் கூட இருக்கேன். மற்ற டைமில் வேலையை பார்க்க போயிடுறேன்ல. ஸோ கிம் ஜாங் எப்பப்போ தனியாகிடுறான். அதனால அந்த பேபி சிட்டர் உன் கூட இருந்தாங்கன்னா 24 ஹவர்ஸ் உன் கூட விளையாடிட்டுருப்பாங்க. 24 ஹவர்ஸ் நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அவங்க செய்வாங்க. உன்னை அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. உன்னை பத்திரமா பார்த்துப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டதே அந்த பேபி சிட்டர் கூட உன்னை வெளியே அனுப்புறதுக்கு தான். நான் கூட உன்னை கூட்டிகிட்டு போக முடியுமான்னு தெரியாது. ஆனால் ஜிமினா, எனக்கு எப்படி ஒரு புது பர்சன் கிட்ட போயிட்டு ஜாலியாக இருக்க முடியும் சொல்லு? கரெக்டு தான், புத்திசாலியாக யோசிக்கிறா. எனக்கு புரியுது. அப்போது நீ ஏன் அந்த பேபி சிட்டர் கிட்ட பேசக்கூடாது? என்னது? பேபி சிட்டர் கிட்ட நான் பேசணுமா? எனக்கு பயமாக இருக்கும். வேணாம் ஜிமினா, ப்ளீஸ். டேய், இங்கே பாரு, அவங்க ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க. உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க, உன்னை திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. பேசுறியா? ஆனால் பேசு. சரி, நீ பக்கத்துலேயே இருப்பியா? பக்கத்துலேயே தான் இருக்கேன், எங்கேயும் வர மாட்டேன். கால் பண்ணி தரவா? அப்படின்னு சொல்ல இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் டக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து நம்ம டேக்கு கால் பண்ணி, டேய் ஹலோ, சொல்கிறா, இங்கே பாரு, கிம் ஜாங் உங்ககிட்ட பேசணுன்னு சொன்னான். என்னது? இல்லைடா, வேண்டாம் ப்ளீஸ். டேய் லூஸ் மாதிரி பண்ணாத, உன் பிள்ளை தானே? ஆமாண்டா, ஆனால் இங்கே பாருடா, இதை விட்டால் வேறு சான்ஸ் கிடைக்காது. இன்றைக்கி பேசு, நாளைக்கு உன்னை இங்கே கூப்பிட்டு வரேன். அதை பற்றி நான் உன்கிட்ட அப்புறமேட்டு பேசுகிறேன், ஓகேவா? டேய் ஆனால் இங்கே பாரு ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ. கிம் ஜாங் பக்கத்தில் இருக்கான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கோ. சரிடா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம டே அப்படியே அமைதியாக இப்போ நம்ம ஜிமின் ஃபோன் அப்படியே ஸ்பீக்கர் போட்டு கிம் ஜாங் கிட்டே கொடுக்க, கிம் ஜாங்கும் ஃபோனை வாங்கி அந்த 5 வயசு பிள்ளை, அவனுக்கு என்ன தெரியும், அப்படியே ஒரு மாதிரி பதன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே ஃபோனை கையில் வச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம ஜிமின் தான், கிம் ஜாங் பேசு, பயமாக இருக்கு, பேசு. ஹலோ ஹலோ கிம் ஜாங், என் பேர் தெரியுமா? பேசு. ஹாய், என் பேர் கிம் ஜாங். ஹாய்டா கண்ணா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள்? நானும் நல்லா இருக்கேன். உங்கள் பேர் என்ன? என் பேரா? என் பேர் என் பேர் கிம் டேயோங். கிம் டேயோங்? ஆமாம், என் பேர்லேயே கிம் உண்டு. ஓ அப்படியா? ஆனால் எனக்கு அந்த நேம் பிடிக்காது. ஏன்? எனக்கு பிடிக்காதுன்னா விட்டுடுங்க ப்ளீஸ். சரி, நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கலாம். கிம் ஜாங்க்கு என்ன பிடிக்கும்? நாளைக்கு உன்னை பார்க்க வரப்போ நான் உனக்கு நிறைய சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வரட்டா? சாக்லேட்டா? எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வருவீங்களா நீங்கள்?
நிறைய வாங்கிட்டு வரேன், நிறைய நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வரேன். ஆனால் சாக்லேட் சாப்பிட்டா அப்பா திட்டுவாரே. அப்பா தானே, பார்த்துக்கலாம் விடு. சாக்லேட் நான் உனக்கு வாங்கிட்டு வரட்டா? குட்டியாகவே போதும், பெருசாலாம் வேண்டாம். அப்பா திட்டினாருனா அப்புறம் நான் அழுதுருவேன். ஓ, உங்கள் அப்பா உன்னை நிறைய திட்டுறாரா? அப்பா என்னை எப்பயாவது தான் பார்க்க வருவார். நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப க்யூட் தெரியுமா? அப்படியா? உங்கள் அப்பா ரொம்ப க்யூட்டா? எங்கள் அப்பா சிரிச்சாருன்னா அவ்வளோ க்யூட்டாக இருப்பார். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா சிரிக்கிறதே ரேரு தெரியுமா? எங்கள் அப்பா அவ்வளோ அழகாக சிரிப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு கிம் ஜாங்க நம்ம ஜங்குக்கை விட்டு கொடுக்காம நம்ம டேக்கிட்ட, அதாவது பேபி சிட்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்க நம்ம டேவா அந்த பக்கம் இருந்து பேசுகிறவர் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் ஊற்றுது. அந்த குழந்தையுடைய வாய்ஸை கேட்டதும் அப்படி இருக்குது அவருக்கு, மனசுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ உடனே நம்ம டேக்கு அந்த ஒரு வாய்ஸ் சேஞ்ச் ஆகுறது வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அழுகிறப்போ வாய்ஸ் சேஞ்ச் ஆகிறத கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ உடனே கிம் ஜாங் கிட்ட ஃபோனை ஜிமின் கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கைமாத்தா. இப்போ உடனே நம்ம ஜிமின் கையில் ஃபோனை வாங்கினதுக்கப்புறம் கிம் ஜாங் நீ இங்கே இரு, நான் பேபி சிட்டர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் ஜாங் அப்படியே ரூம்லேயே விட்டு லாக் பண்ணிவிட்டு இவர் அப்படியே வெளியே வந்து இப்போ ஃபோன் எடுத்து காதில் வைக்க நம்ம டேவா அந்த பக்கம் அப்படியே அழுகிய கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், என்னடா அமைதியாக இருக்க, பேச வர மாட்டேங்குதா? அது அது வந்து ஜிமினா, இங்கே பாரு, அழுக வந்தால் அழுது தொலை, இப்படி கல் நெஞ்சுக்காரனாக இருக்காத, புரியுதா? டேய், உனக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லுவேன்னு எனக்கு சுத்தமாக தெரியலடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஒரு மாதிரி லைஃப்பில் எல்லாத்தையும் பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி ஃபீல் இருக்கு எனக்கு. இப்போவே கிம் ஜாங் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடா. ஓகே டே, நான் சொல்ல மறந்துட்டேன். நான் ஜங்குக்கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டேன். நாளைக்கு மார்னிங் 9 o'clock போல் ஜங்குக் வேலைக்கு போய்டுவோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 o'clock போல் நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஈவினிங் 7 o'clock சீக்கிரமாக ஜங்குக் கண்ணில் படாமல் கிளம்பிடணும், ஓகேவா? ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே காலை கட் பண்ண இப்போ நம்ம டேவை தானே காட்டுறாங்க. அவருடைய பெட்ரூமில் உட்காந்துட்ருக்காரு. ஃபோன் கட் பண்ண ஃபோன் இதுக்கு அப்படியே பெட்டில் விசிறி அடிச்சுட்டு எழுந்திரிச்சு போயிட்டு அவருடைய கபோர்டில் இருந்து ஒரு குட்டி பாக்ஸ் எடுக்கிறாரு. அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு ஆல்பம் இருக்குது. அந்த ஆல்பம் எடுத்து அப்படியே ஒவ்வொரு பேஜாக திருப்ப ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒரு ஃபோட்டோஸ் அவ்வளோ மெமரிஸோட. ஆக்சுவலி அந்த ஃபோட்டோஸ்லாம் என்னென்னா நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் அவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ ஹாப்பியாக ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு உள்ள ஃபோட்டோஸு, சின்ன சின்ன மெமரிஸும் அப்படியே அழகாக சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டே இருக்கா நம்ம டேக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து யோசித்து பார்க்குறாரு. ஆக்சுவலி என்ன ஆகியிருக்கோன்னா நம்ம டேக்கும் ஜங்குக்கும் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸ்டார்டிங்கில் நம்ம ஜங்குக்கும் சுத்தமாக ஒத்து போகாது. ஆக்சுவலி சொல்லப்போனால் பெட்டே வந்து தனித்தனியாக தான் படுப்பாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றதுனால. அப்புறமேட்டு போக போக 2 பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நம்ம டே வந்து ப்ரெக்னென்ட் ஆகி நம்ம கிம் ஜாங்க்கு வந்து பர்த் கொடுத்துருப்பாரு. இப்படியே ஒரு அழகான லைஃப் எல்லாம் அப்படியே லீட் பண்ணி போயிட்டுருக்கும்போது நம்ம டே வந்து ஒரு நாள் என்ன தான் அவ்வளோ அழகான லைஃப் கிடைச்சாலும் பேஷன் அப்படின்றது வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம யோசிச்சுருப்போம்ல, அந்த பேஷனை அதான் நம்ம புருஷன் இப்போ நல்லா ஹாப்பியாக பேச ஆரம்பிச்சிட்டானே, இப்போ இந்த விஷயத்தை எடுத்து சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற ஒரு ஹோப்போட நம்ம ஜங்குக் கிட்ட அவருடைய பேஷனை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா நம்ம டேக்கு வந்து மாடலிங்னா ரொம்பவும் பிடிக்கும்டா. இப்போது அந்த விஷயத்த நம்ம டே வந்து ஜங்குக் கிட்ட சொல்ல அதுக்கு ஜங்குக் வந்து ஃபஸ்ட்டு மறுத்திருக்காரு. ஏன்னா மாடலிங் பொறுத்த வரைக்கும் பாடி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, எனக்கு என்னுடைய ஒய்ஃப் வந்து பாடி எக்ஸ்போஸ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையை சொல்லியிருப்பார். பட் நம்ம டே வந்து அதெல்லாம் கிடையாது, எனக்கு என்னுடைய பேஷன் வேணும், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட அதுக்கு நம்ம ஜங்குக் வந்து இங்கே பாரு டே, லைஃப்னு ஒன்று வந்துருச்சு, லைஃப்பில் எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிடாது, புரியுதா? அதுவும் இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, நம்ம 2 பேருக்கு கிம் ஜாங் இருக்கான்,
அவன் இருக்கும்போது என்னால் உன்னை அந்த மாதிரி வேலைக்கு அனுப்ப முடியாதுன்னா முடியாது. ஏன்னா நீ அங்கே போயிட்டனா நான் வேலைக்கு போவேன், அப்போ கிம் ஜாங் யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கேள்வியாக நம்ம ஜங்குக்கு வைக்க, அந்த நேரம் நம்ம கோவத்தில் எனக்கு நீயும் வேணாம் உன் பிள்ளையும் வேண்டாம், உன் பிள்ளைய நீ இருக்கிறனால தானே என்னுடைய பேஷனை தடுக்கிறீங்க, எனக்கு என்னுடைய லைஃப் முக்கியம், உங்களுடைய ஆசைக்கு நான் வாழ்ந்துட்டேன், என் ஆசைக்கு நான் வாழ வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பார். அந்த பச்சை குழந்தைய நம்ம ஜங்குக்கிட்டே விட்டுட்டு. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் போக நம்ம ஜங்குக்கு இவன் சரிப்பட்டு வர மாட்டான், இவன் இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் அப்படின்ட்டு அவரும் கோபத்தில் டிவோர்ஸ் பண்ணியிருப்பார். இவங்க 2 பேரும் சண்டையில் இடையில நம்ம கிம் ஜாங் மாட்டிட்டு முடிச்சிட்ருப்பான். இப்போது அப்படியே இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. அவருக்கு அப்படியே டியர்ஸ் ஃபாலோ ஆகுது. அதே சமயம் நெக்ஸ்ட் டே கிம் ஜாங்கை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸும் அப்படியே அவருக்குள்ளே இருக்குது. ஓகே, நான் இந்த பார்ட்டை இங்கேயே முடிக்கிறேன்டா, கோவப்படாதீங்க, என்னடி முக்கியமான சீனில் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்ததே உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டை அப்லோட் பண்ணுறேன். டோன்ட் வெரி. ஏன்னா இதுவே 35 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு வேறு. நான் தூங்கலைன்னா இப்போது என்னை திட்டுவாங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும், அதனால தான் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்கடா, நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் பண்ணிட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். ஓகேவா? ஓகேடா, நான் இப்போ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. செகண்ட் வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக சேர்ந்துடும். ஓகே, பாய் பாய், குட் நைட், ஐ லவ் யூ ஆல்.